அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக உபயராசியில் யார் பிறந்தாலும் அவர்களுடைய ஒரு பலவீனம் என்ன அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். மிதனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த லக்கணங்கள் தான் லக்கணங்களுக்குத்தான் பெரும்பாலும் மரியாதை மதிப்பு ஜாஸ்தி. அந்த லக்கணங்களில் இந்த மாதிரி ஒரு லக்கணங்கள் அமைய பெற்றவர்கள் பெரும்பாலும் திருமணம் ஆன பெண் என்ன சொல்லலாம்னா அவர்கள் வீட்டில் அதிகமான நேரம் மனைவியிடம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படித்தான் அவர்களுக்கு தொழில் அமையும். என்ன காரணம்னா, அந்த லக்கணங்களுக்கு என்ன பாதகத்தன்மை அப்படின்னா, உபய லக்கணத்துக்கு 7 குடையவன் பாதகாதிபதி. அப்ப 7 குடையவன் பாதகாதிபதி அப்படின்னா 10 என்று சொல்லக்கூடிய ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை பிரித்தாளும் சூழ்ச்சியை பண்ணிடும். 10 என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் நம்மளை பிரித்தாளும் சூழ்ச்சியை பண்ணிடும். அப்ப அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம், அதற்காக தொழில் நிமித்தமா வெளியே போயிடுவோம். அப்ப தொழில் நிமித்தமாக வெளியே போயிட்டோம்னா என்ன சொல்றான்னா, கண்டிப்பாக உங்களால குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக ஹாப்பினஸை அதிகமாக அனுபவிக்காத நபர்கள் யார் தெரியுமா? உபய லக்கணத்துல போய் பிறந்த பெண்ணும் உபய லக்கணத்துல போய் பிறந்த ஆணும் தான். அதனாலதான் என்ன சொல்றான்னா, உபய லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உபய லக்கணத்தை இணைக்காதீங்க. உபய லக்கணத்துல போய் பிறந்தவங்களுக்கு உபய லக்கணத்தை இணைக்க கூடாது. அப்ப உபய லக்கணத்துல போய் பிறந்தவங்களுக்கு யாரை இணைக்கணும் அப்படின்னா, ஸ்திர லக்கணங்களை இணைச்சிரும். உபய லக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு ஸ்திர லக்கணத்தை இணைச்சிருங்க. அப்ப ஸ்திர லக்கணத்தை இணைச்சாச்சுன்னா என்ன சொல்றான்னா, அந்த அவர்களை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி உபய லக்கணத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறதுன்னா, காலபுருஷனுடைய 2, 5, 8, 11 தான் இருக்கிறது. அப்ப அந்த 2, 5, 8, 11 இருக்கிற காரணத்தினால நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி குழந்தைகளுடைய பிறப்பு எந்த மாதிரி இருக்கிறது, குழந்தைகளுடைய தன்மைகளை நாம் எப்படி அவர்களுக்கு இணைவு. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பொருத்தம் பார்த்தவங்களாம் நல்லா இருக்காங்க. அதாவது என்ன சொன்னா, உலகத்தில் செயல்படுத்த வேண்டியதை நாம் ஒழுங்காக செயல்படுத்தினால் இயற்கை நமக்கு ஒழுங்காக கட்டுப்படும். அப்ப உபயலக்கணத்துல போய் பிறந்தவங்களுக்கு உபயலக்கணத்துல போய் பிறந்தவனே இணைக்க கூடாது. சரலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு சரலக்கணத்தை இணைக்க கூடாது. ஸ்திரலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு ஸ்திரலக்கணத்தை இணைக்க கூடாது. 2 பேருடைய கேரக்டர் ஒண்ணு இருக்கும். அதாவது அன்பு அந்யோன்யம் என்பது ஒன்றுக்கு கட்டுப்படும். ஒன்றுக்கு கட்டுப்படாமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒண்ணும் பண்ணவே முடியாது. அப்ப எந்த ஒரு மனிதனும் சரலக்கணத்தில் போய் பிறந்து விட்டால், உபயலக்கணம் என்று சொல்லக்கூடிய, இப்ப மேசத்திற்கு என்ன சொன்னா சரலக்கணம், அந்த மேசத்திற்கு நீங்கள் என்ன சொன்னா மிதன லக்கணத்தை இணைக்கலாம். அதே சமயத்துல என்ன சொன்னா கடக லக்கணத்துல போய் பிறந்தா கன்னி லக்கணத்தை இணைக்கலாம். துலா லக்கணத்துல போய் பிறந்தா தனுசு லக்கணத்தை இணைக்கலாம். மகர லக்கணத்துல போய் பிறந்தால் மீன லக்கணத்தை இணைக்கலாம். வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இப்படி அமையுமா அப்படின்னா அமையும். 100% ஒரு ஸ்தரலக்கணத்திற்கு 3ஆம் இடம் அமைந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா எந்த சரலக்கணமாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உபய லக்கணத்தை இணைங்க, ஒண்ணும் செய்யாது. சரலக்கணத்துக்கு உபய லக்கணத்தை இணைங்க ஒண்ணும் செய்யாது. ஏன்னா சரலக்கணம் ரொம்ப ஸ்பீடானது. உபயலக்கணம் என்ன சொன்னா கொஞ்சம் என்ன சொன்னா மேல தூக்கி சமந்துட்டு போவான். அப்ப ஓடுறவன் என்ன செய்வான், என் கூட வேகமா வான்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு போவான். நீங்க எல்லாரும் நினைக்கலாம் என்ன சொன்ன, மேச லக்கணத்துல நான் போய் பிறந்திருக்கேன், அதுக்காக 8வது லக்கணமாகிய தனுர் லக்கணத்தை போய் இணைக்கலாமா? இணைச்சா ஒண்ணும் செய்யாது. ஏன்னா அது என்ன சொன்னா அந்த இழுவைக்கு ஒத்து வரும். நீங்க மேக்சிமம் சரலக்கணத்துக்கு சரலக்கணத்தை இணைச்சோம்னாலும், ஸ்திரலக்கணத்துக்கு ஸ்திரலக்கணத்தை இணைச்சோம்னாலும், உபயலக்கணத்துக்கு உபயலட்சணத்தை இணைச்சோம்னாலும்
கட்டுப்படவே படாது. அப்ப உபயலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு என்ன சொன்னான்னா, நீங்கள் இணைக்க வேண்டியது ஸ்திரலக்கணத்தை இணையுங்கள். ஸ்திரலக்கணத்தை இணைஞ்சா எந்த பாதிப்பு வராது, நன்றாக வாழ்வார்கள், சிறப்பாக வாழ்வார்கள், கஷ்டப்படாமல் வாழ்வார்கள். அதே சமயத்துல சரளக்கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா என்ன சொன்னா, கண்டிப்பாக அவர்களுக்கு ஸ்திரலக்கணத்தை இணைக்கக்கூடாது. ஏன்னா காலம் பூரா என்ன சொன்னா, சரளக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு என்ன பிரச்சனை? 2, 5, 8, 11 தான் பிரச்சனை. பணபரஸ்தானங்கள் தான் எந்த சரளக்கணத்துல போய் பிறந்தாலும் அவனுடைய கடைசி வார்த்தை திருப்தியான பண சார்ந்த ஒரு மனோநிலை கண்டிப்பாக இருக்காது. திருப்தியான பணம் சார்ந்த ஒரு மனோநிலை இருக்காது. அப்ப நீங்க போய் என்ன சொன்னா, அவனுக்கு ஸ்திரலக்கணத்தை போய் இணைச்சிங்கன்னா என்ன நடக்கும்? இணைச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன சொன்னா, அதுதான் அவன் அந்த கர்மாவுக்கு தான் பிறந்திருக்கான். அந்த கர்மாவுக்கு பிறந்தவனை போய் திரும்ப அதுக்குள்ளேயே போய் என்ன சொல்ல நீங்க தள்ளி விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பாக நல்லா இருக்காது. அப்ப நீங்கள் சரளக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு ஸ்திரலக்கணத்தை இணைக்கக்கூடாது. ஏன்னா அது என்ன ஆதிபத்தியமுடையமாக வரும் அப்படின்னா, ஒரு விதத்துல 5ஆ வரும், ஒரு விதத்துல 8ஆ வரும், ஒரு விதத்துல என்ன சொன்னான்னா 11ஆ வரும். ஒரு கணக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன சொன்னான்னா, கண்டிப்பாக 19வாக சரளக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு ஸ்திரலக்கணத்தை இணைக்காதீர்கள். இணைத்தால் அவன் பொருளாதாரத்தில் ஏற்கனவே கஷ்டப்பட பிறந்தவன், நம்ம திரும்பவும் அதே ஆதிபத்தியம் உடையதை கொண்டு இணைச்சோம்னா என்ன நடக்கும்? போராட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சரளக்கணத்தை இணைக்கக்கூடாது. என்ன காரணம்? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு தெரியும். இதான் கர்மா. ஏன்னா அவன் காலம் ஃபுல்லா என்ன சொன்னா 4, 7, 10 தான் கஷ்டப்பட பிறந்தவன். ஸ்திரலக்கணத்துல போய் பிறந்தவங்களை பாருங்க, காலம் ஃபுல்லாவே 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய இதுதான் அவனை சோதனை பண்ணும். எந்த ஒரு ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கும் கேந்திரங்கள் பாதிப்பை கொடுக்கும். அதனாலதான் அதை இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அதற்கடுத்து உபயலக்கணத்துல போய் பிறந்தவங்களுக்கு உபயலக்கணத்தை இணைக்கக்கூடாது. ஏன்னா பாதிப்பே அதான். அதையே கொண்டு இணைச்சோம்னா என்ன சொல்றேன்னா பிரச்சனை வந்துடும். அப்ப வெவ்வேறு லக்கணங்களுடைய அமைப்புகளுக்கு எது பாதகம் செய்யுமோ அது சொன்னா பார்க்கறதுக்கு இலகுவாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைப்பீங்க. அது இஸ் எ நாட் வேலை செய்யாது. அதனால ஒத்த கேரக்டர் உடையவர்களை இணைச்சால் விவகாரமா போயிடும். 2 கலெக்டர் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க முடியுமா? 2 தாசில்தார் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க முடியும்? எப்படி இருக்கும்? எவனுக்கு எவன் அடிமைப்பட்டு எவன் வேலை பார்ப்பான்? இந்த தாசில்தாருக்கு இவன் அடிமைப்படுவானா, இவனுக்கு இந்த தாசில்தாருக்கு இவன் அடிமைப்படுவானா? அப்ப அதனாலதான் ஒன்றுக்கு ஒன்று கீழே தான் இருக்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவலா இருக்கக்கூடாது. இது ஜோதிட விதி. அதனால உபயராசி லக்கணம்னால் கணவன் மனைவியுடன் சேர்ந்திருந்து செலவு செய்ய முடியாது, ஸ்பெண்ட் பண்ண முடியாது. லக்கணாதிபதி உபயத்தில் இருந்தாலும் கணவன் மனைவி நிறைய நேரம் சேர்ந்து செலவு செய்ய முடியாது. இப்போ ஒரு சரலக்கணத்துல போய் ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அவருடைய லக்கணாதிபதி ஸ்திரத்தில் உட்கார்ந்தால், ஏற்கனவே பாதிக்க பிறந்தவன் ஸ்திரத்துல போய் உட்கார்ந்துருந்தால் நீங்க பெருமையா நினைக்கலாம். ஒருத்தர் துலாலக்கணத்துல போய் பிறந்திருக்கிறார், லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 5ல போய் உட்கார்ந்துருக்காருன்னா அவருக்கு போராட்டம் தான். 8ல போய் உட்கார்ந்துருந்தாலும் போராட்டம் தான், 11ல போய் உட்கார்ந்துருந்தாலும் போராட்டம் தான். ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி எந்த பேசிஸ்ல பிரிச்சுட்டாங்க, சரளக்கணத்திற்கு 11 குடையவன், சிரலக்கணத்திற்கு 9 குடையவன், உபயலக்கணத்துக்கு 7 குடையவன். அப்படிங்கும் போது அந்த ஆதிபத்தியமுடைய ஒரு இதை நாம் எவ்வளவு தங்க ஊசியாக இருந்தாலும் கண்ணில் எடுத்துக்கொள்ள முடியாது. இதெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நீங்க ரொம்ப சிந்தனை பண்ண வேண்டிய ஒரு ஆதிபத்தியத்தில் அது செயலாக்கத்துல எனக்கு தெரியாம எனக்கு தான் பிரச்சனை வருகிறது.
அந்த பிரச்சனை வருவதை என்ன சொல்லலாம்னா நம்ம எப்படி சால்வேஷன் பண்ணும் ஜோதிடத்துல விதிகள் இருக்கிறது. காரணம் என்ன சொல்லலாம்னா எல்லா மனிதனுமே கர்மாவை அனுபவிக்க பிறந்தவன். அவன் லக்னத்தை பார்த்த உடனே இவன் இதுலதான் பிரச்சனையா இருப்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதில் நல்லா எடுத்துக்கிடுங்க. திரும்பவும் சொல்றேன், ஏன்னா சில லேட்டஸ்டா சேர்ந்திருக்கிற சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன சொன்னாலும் நம்ம கொஞ்சம் அழுத்தம் திருந்த மாசம் புரிஞ்சுக்கிட்டாங்க. மேச லக்கணத்தில் போய் பிறந்த மேசம் கடகம் துலாம் மகரத்தில் போய் பிறந்தால் இவர்கள் எப்பயுமே பண போராட்டத்தை சந்தித்துவார். 2-5-8-11 பாதிப்பை கொடுத்தோம். அதே சமயத்துல ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தால் கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை 7-4-7-10 ஏதாவது ஒரு பாதிப்பு தான் இருப்பாங்க. அப்ப அதுல கண்டிப்பா உபய லக்கணத்துல போய் பிறந்தா லக்கணமே பாதிப்பு 4-7. அப்ப 7 என்பது பாதிப்பாகத்தான் இருக்கும். அதனால என்ன சொன்னா இதை ஜோதிடர்கள் பார்த்து அதை எடுத்து சொல்லி அதை கரெக்டா இணைச்சா வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், பிரச்சனை எல்லாம் இருக்காது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.